Okay guys, welcome back to the another video vlog. நான் ஒரு பூல் ஒன்று போட்டு இருந்தேன் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், அதே போல் யூடியூப்லேயும் கூட ஒரு ஃபுட் vlog ஒன்று செய்வான்னு சொல்லி. என்னோடய வீட்டு தோட்டத்தில் இப்போ நான் இருக்கிற இந்த மரம் இருக்குது. மரம் வந்து விரலிக்காய் மரம், விரலுக்காயின்னு சொல்லுவேன். அந்த மரம் இப்போ சீசன் ஆகிக்கிறதால அதில் காய்கள் வந்து பழுத்து விழுது. அந்த பழுத்து விழுந்திக்கிற காய்களை நான் சேகரித்து இந்த தெட்டியில் சேகரித்து ஒரு ஜூஸ் ஒன்று போட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இது தான் அந்த விரலி மரம் பாருங்கள். இப்போ வந்து காய்கள் வந்து காய்ச்சி இப்போ முடிகிற கட்டத்தில் இருக்குது. அப்புறம் அடுத்த செக்ஷனுக்குரிய அந்த பூக்களும் வந்து பூத்துருச்சுங்க பாருங்கள். அழகாக இருக்கும். பூக்களும் பூத்து குட்டி குட்டி காய்களும் பிடிச்சிருக்குங்க பாருங்கள். அழகாக இருக்குது. இந்த சைடில் நிறைய இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்குது குட்டி குட்டி காய்கள் நிறையவே பிடிச்சிருக்கு. அதே போல் பூக்களும் வந்துருக்கு, பெரிய காய்களும் இருக்குது. இப்போ அதெல்லாம் விழுகிற கட்டத்தில் பாருங்கள் இருக்குது. இதெல்லாம் பெரிய காய்கள். இப்போ நிறைய காய்கள் வந்து இப்படி கீழே விழுந்துருக்கு பாருங்கள். அழகாக இருக்குங்க. நிறைய காய்கள் கீழே இப்படியே விழுந்துருக்கு. அதே போல் பச்சை காய்கள் வந்து மேலே இருக்குது. உங்களை எல்லோரும் தெரிஞ்சிருக்கு. இதில் வந்து உங்களை எடுத்து காட்டுறேன். இந்த காயை இது வந்து பழுத்த காய். விரலிக்காயில் வந்து பழுத்த காய்கள் வந்து கீழே வீழும். அதே போல் நல்ல முத்தின காய்கள் மரத்தில் இருக்கும். இதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இது அமுக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இப்படி மாதிரி வரும். இது வந்து பழுத்த காய். இதில் தான் நாங்கள் வந்து இப்போ ஜூஸ் போட போகிறோம். அதில் கீழே விழுந்திக்கிற இந்த காயெல்லாம் சேகரிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இங்கேயே பாருங்கள், நிறைய விரலிக்காயெல்லாம் விழுந்துருக்கு. நீங்கள் யாராலும் இப்படி ஒரு மரத்தில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களோட வீட்டில் எல்லாம் இருந்துச்சுன்னா கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் யாராலும் விரல் ஜூஸ் குடிச்சிருந்தீங்கன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் அவிச்சு யாராலும் நல்ல உப்பு கொச்சிக்காய் போட்டு சாப்பிட்டு இருந்தாலும் அதே மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் புறக்கிட்டு வந்த அந்த விரலிக்காய் இப்படி இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ நான் மட்டும் தான் இருக்கிறதால எங்களுக்கு தேவையான அளவு விரலிக்காய் எடுத்து நான் இப்போ இந்த ஜூஸாக செய்ய போகிறேன். அதுக்கு நாங்கள் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளணும். இந்த பாத்திரத்துக்கு வந்து ஏண்டா இந்த புறக்கின இந்த காயை வந்து நாங்கள் வாஷ் பண்ணி கொள்ளணும். என்ன தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் இது வந்து கீழே விழுந்துருந்தனால அதை கட்டாயம் நாங்கள் வாஷ் பண்ணணும். அதனால் தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி கொண்டு அதே போல் எங்களுக்கு தேவையான அளவு, இப்போ நீங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காய்களை புறக்கி இதுகளுக்கு போட்டுக்கொள்ளலாம். தேவையான அளவு நான் மட்டுமே இருக்கிறதால ஒரு 15 காய்கள் போதுமானது. ஓகே, இதை வந்து நாங்கள் வந்து தோலோடையே தான் இதை வந்து ஃபுல்லாக செய்ய போகிறதால நல்லா வாஷ் பண்ணி கொள்ளணும். அதனால் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் அந்தளவுக்கு நாங்கள் வாஷ் பண்ணி கொள்ளணும். ஆனால் நல்லா கனிஞ்ச பழமாக இருந்துச்சுட்டா இது நாங்கள் வாஷ் பண்ணக்குள்ளே உறிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி விடுங்க இந்த காய்களை. இது ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுக்கொள்ளணும். ஏன்னா எங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதால நாங்கள் இப்படி ஒரு பாத்திரத்தில் இது போடுவோம். சரியா? ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் பழுத்த காய்களை எடுத்து குட்டி குட்டி பகுதிகளாக வந்து நாங்கள் வெட்டி கொள்ளணும். குட்டி குட்டி துண்டுகளாக வந்து நாங்கள் வெட்டி கொள்ளணும். அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூஸ் செய்கிறதுக்கு ஈஸியான முறையில், கஷ்டம் ஒன்று இல்லை. பழுத்திக்கிறதால சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டையிலும். அதே போல் உங்களுக்கு பேக்ரவுண்டில் சத்தம் கேட்குதா இருக்கும். கிளிகள் வந்து கீச்சிட்டு கிட்ட ஒரு மாமரம் ஒன்று இருக்குது. அதில் நிறைய கிளிகள், மைனாக்கள் எல்லாம் வரும். கிளி கீச்சிட்டு சத்தம் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் அந்த வீட்டு தோட்டத்தை பற்றி உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு இப்படி குட்டி குட்டியாக வெட்டோம் மேலும் அதே போல் இந்த முழுக்காயை வந்து கிரைண்டரில் போட்டு அரைக்கோ மேலும், அப்படியும் இல்லாட்டி இதை வந்து உங்களுக்கு இப்படி கையால் இப்படி நசுக்கி எடுக்கோ மேலும். இப்படி எடுத்தோம்னு சொன்னால் அது கொஞ்சம் அந்த காயில் இந்த விதையோட வந்து நிறைய பகுதிகள் மிஸ் ஆகும். இப்படி வரும். இது பழுத்திக்கிறதால அப்படி வருது பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் கஷ்டமான வேலைனால தான் குட்டி குட்டி துண்டாக வெட்டுறது. வெட்டினா வேஸ்ட் ஆகாமல் அப்படியே எடுக்கலாம். இப்படி புளிஞ்சோன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமான ஈஸியான வே உண்டு தான் இப்படி புளிஞ்சு எடுக்கிறது.
உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடோ நீங்கள் அதை வந்து கையாண்டு கொள்ளுங்கள். ஓகே, இப்படி வெட்டி கொண்டிக்கக்குள்ள ஒரு காயை சாப்பிட்ட என்ன அப்படின்னு சொல்லி ஒரு காயை பாருங்கள். இது வந்து சாப்பிட்றேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து இப்படி நார்மலாக வெறுங்காயை மட்டும் சாப்பிட்றது வந்து பிடிக்கும். ஓகே கைஸ், எனக்கு தேவையான அளவு நான் குட்டி குட்டி துண்டாக வெட்டி எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு விரும்பினா இது வந்து நீங்கள் முழுக்காயாக போட்டு அரைச்சி கொள்ளலாம், அல்லது கையால் நான் சொன்ன மாதிரி பிச்சு கொள்ளலாம். அதே போல் நீங்கள் முக்கியமான விடயம் உண்டு, இதில் நான் யூஸ் பண்ணுற வந்து இப்படி உரலை தான். உங்களுக்கு அப்படியும் இல்லாட்டி என்ன சொல்கிறது, கிரைண்டர் இருக்குது, கிரைண்டரும் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. ஆனால் நான் இதில் தான் போட்டு அரைக்க போகிறேன். இதை உங்களுக்கு தட்டி உரலில் போட்டு தான் செய்ய போகிறேன். கிராமிய முறைப்படி உங்களுக்கு எது வசதியோ அதை செஞ்சு கொள்ளலாம். உங்களோட வீட்டில் எது இருந்துச்சு அது செய்யுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அரைச்சி அந்த அந்த ஸ்க்ரப் மாதிரி வார இதையும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள மாதிரி. ஓகே, இப்படி வச்சாச்சு. இப்படி நாங்கள் செஞ்சுக்கோங்க. இது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே மாத்தன்மை கூடியதாக இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியான முறையில் இப்படி தட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு அவ்வளோ நேரம் ப்ராசஸ் ஆகாது, கொஞ்சம் நேரம் தான். பாருங்கள், இப்படி ஃபுல்லாக க்ரீமியாக அப்படியே வந்துருச்சு, அந்த சாறு மாதிரி அப்படியே வந்துருச்சு. உங்களுக்கு இப்படியும் செய்யலாம், அதே போல் கிரைண்டரில் போட்டு அரைச்சும் எடுக்கலாம். அது எதுக்குன்னு சொல்லி தான் இப்படி செஞ்சேன். இது ஈஸியான வேனால இது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை மாதிரி செஞ்சு கொள்ளலாம். ஓகே, நீங்கள் அப்படியே உரலில் போட்டு அரைச்சி எடுத்ததை அப்படியே நீங்கள் ஒரு குட்டி ஸ்பூனால் இல்லாட்டி நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரிக்கு இப்படி ஒரு நீங்கள் எதில் ஜூஸ் அருந்து போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொண்டு இப்படி ஒரு கோப்பில் இதை அப்படியே போடுங்க. ஓகே, நான் வந்து அப்படியே அந்த கிளாஸில் வந்து போட்டுட்டோம். அது பிறகு எங்களுக்கு தேவையான அளவு சீனி, இப்போ நான் வந்து கொஞ்சம் சீனி வந்து குறைவாக தான் சாப்பிடுவேன், அதனால் சீனி எங்களுக்கு தேவையான அளவை நாங்கள் இப்படி போட்டுக்கொள்ளணும். உங்களுக்கு இதை வேறு டிஃப்ரெண்ட்டான விதம் செய்யலாம். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எலுமிச்சம் பழம் இருக்குது, எலுமிச்சம் பழத்தையும் இதுக்கு போடலாம். அதே போல் பச்சை மிளகாய், பச்சை கொச்சிக்கான்னு சொல்லக்கூடியது வெட்டி இதில் போட்டு உங்களுக்கு அந்த என்ன சொல்கிற மிளகுத்தூளையும் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்டா அந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணலாம். அப்படி சுகரே தேவையில்லாட்டியும் இதை ஃப்ரெஷ்ஷாக வந்து நாங்கள் அப்படியே இதுக்கு எங்களுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கலக்கிட்டு அப்படியே குடிக்கலாம். சீனி கொஞ்சம் போட்டு வந்து அந்த வெள்ளைக்கு அவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் லைட்டாக ஒரு கசப்பு தன்மை உண்டிக்கும். அதோட வந்து நாங்கள் இப்போ தேவையான அளவு தண்ணீரை வந்து இதில் ஊற்றிக்கொள்ளணும். போட்டுட்டு ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா கலக்கணும்னு தான் சொல்லலாம். நீங்கள் செஞ்ச பேஸ்ட் வந்து நல்லா கரையும் மட்டும் ஃபுல்லாகவே இதை வந்து நல்லா கலக்கி கலக்கி கலக்கிண்டு கலக்குங்க. இது கலக்குன்னு கலக்கவும். கிளி சத்தம் கேட்குதாகி உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கத்துதுன்னு சொல்லி நிறைய கிளிகள் இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். நீங்கள் வந்து செஞ்ச அந்த பேஸ்ட் வந்து நல்லா கரையும் காட்டி நல்லா கலக்கி அது மாதிரி ரெடி பண்ணுங்க. ஓகே கைஸ், ஃபைனலி அந்த வேர்லைக்காய் ஜூஸை வந்து நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இல்லை என்னென்னா சரி குட்டி குட்டி பிழைகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் மன்னித்து சொல்லுவேன். என்ன வந்து பிழை செஞ்சுருந்தால் கட்டாயம் திருத்தி கொள்றதுக்காக கீழே கமெண்ட்ஸில் அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இப்போ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி.
நான் வளமையாக செய்கிற மாதிரி உங்களுக்கு அதே போல் இதில் கொக்டைல் மாதிரியும் செஞ்சு கொள்ளலாம். நான் சொன்ன மாதிரி பச்சை மிளகாய், மிளகுத்தூள், தேசிக்காவெல்லாம் போட்டு செஞ்சால் கொஞ்சம் காரமாக அதுவும் வேறு லெவலாக இருக்கும். அதுவும் ஒரு முறை ட்ரை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வேறு லெவல் சட்டப்படியாக இருக்குது. நிறைய நோய்களுக்கு நிவாரணியும் கூட இது வெள்ளரிக்காய் ஜூஸ். நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா கட்டாயம் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த டேஸ்ட்டை. இது என்ன பெஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண ஒரு குக்கிங் vlog உண்டு. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் என்னவாலும் இது மாதிரி நிறையா இன்னும் செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன செய்வோம்னு சொல்லி. அதே போல் இந்த சேனலுக்கு யாராலும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண தட்டி விட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. அதேபோல் ட்ராவல் வ்ளாகும் போடுவேன், ஃபுட் வ்ளாகையும் போடுறதுக்கு தான் ஐடியா. இது ஒரு டெஸ்டிங் வ்ளாக் மாதிரி தான் இந்த ஃபுட் வ்ளாகை ஓட்டிக்கிறேன். குக் பண்ணுற வீடியோ இல்லை, ஒரு ஜூஸ் செய்கிற வீடியோ குக் பண்ணுற வீடியோவும் இதை ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு நான் கொண்டு வரேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படின்டா இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. குட்டி சப்போர்ட் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம், அதே போல் டிக்டாக் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் இன்னொரு குக்கிங் vlog இல்லாட்டி ஒரு ட்ராவல் vlog ஒன்றில் சந்திப்போம். உங்களோட விடை பெற்றுக்கொள்வது ஆசா ஜலீல். பாய் buddies, bye. Have a nice day. See you.